ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக ஒரு பருப்பு போலி, அதுவும் நம்ம மைதா மாவில் செஞ்சால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். கோதுமை மாவையே நம்ம மைதா மாவாக மாற்ற போகிறோம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு குட்டி மேஜிக் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்க்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இந்த கோதுமை மாவை நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ நம்ம பசைய போகிறோம். ஒரு குட்டி டெக்னிக் தாங்க, அதை மேஜிக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மேஜிக்கை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த கோதுமை மாவே உங்களுக்கு மைதா மாவு மாதிரி நல்ல எலாஸ்டிக் தன்மை வரும். இந்த கோதுமை மாவை நீங்கள் எவ்வளோ வேணால் இழுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த குட்டி மேஜிக்கை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இழுத்தீங்கன்னா நல்லா எலாஸ்டிக்காக இழுக்க வரும். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நான் பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். பக்கத்தில் ஒரு பேசனில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே இந்த மாவு நல்லா முழுகிற அளவுக்கு உள்ளே நல்லா அமுத்தி விட்டுருங்க. தண்ணிக்குள்ளே மாவு இருக்கணும். மாவு நல்லா முழுகி இருக்கணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நீங்கள் ஊற போடக்கூடாது. இதை ஊற போட்டுட்டு உடனே நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து தண்ணியிலேருந்து இந்த மாவை நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால மைதா எப்படி இழுத்தா அப்படி எலாஸ்டிக் மாதிரி இழுக்க வருமோ அதே மாதிரி இந்த கோதுமை மாவும் வரும். இதுதாங்க ஒரு குட்டி மேஜிக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அலக்கா வெண்ணெய் எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை அதே கடாயில் போட்டு நல்ல எண்ணெயை விட்டு இழுத்து பிசைங்க. உங்களால் எவ்வளோ இழுத்து சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இந்த மாவை நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பரோட்டாலாம் செஞ்சால் மைதாவை இழுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக்காக நல்லா இழுக்க வரும். இதுதான் இந்த குட்டி மேஜிக்கு. கண்டிப்பாக 10 நிமிஷம் போடுங்க, அதுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. இப்போ நான் 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா எண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டேன் மாவை. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மாவு. இப்போது இது அப்படியே ஒரு 1 ஹவர் ஊற போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் பண்ணிட்டு வந்துடலாம். 1 டம்ளர் கடலைப்பருப்பு, எந்த டம்ளரால் கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே டம்ளரால் 1 டம்ளர் கடலைப்பருப்பு நல்லா 5 விசில் வச்சு வேக வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. லேசாக அங்கங்கே ஒரு பருப்பு தெரிஞ்சால் பரவாயில்லைங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இந்த அரைச்ச கடலை பருப்பை கரெக்டாக 1 டம்ளர் வெல்லம் கோபுரமாக எடுத்துருக்கேன். எந்த டம்ளரால் கடலைப்பருப்பு அளந்தனோ அதே டம்ளரால் கோபுரமாக 1 டம்ளர் பாகு வெல்லம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் நல்லா சுருளை அல்வா மாதிரி கிளறுங்க. இந்த பூர்ணம் கையில் ஒட்டாமல் எப்போ வருதோ அதுதான் சரியான பதம். இது அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் அடுப்பானலாம் நல்லா சிம்மில் போட்டுருங்க. கிட்டையே இருந்து நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. சொட்டு சொட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அடியில் ஒட்டாமல் இருக்கும் கடாயில். இதை நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா அப்படியே செண்டு மாதிரி திரண்டு வந்துடும். நான் நான்ஸ்டிக் இல்லாததுனால இண்டாலியம் கடாயில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இண்டாலியம் கடாய் அப்படிங்கிறதுனால சிம்மிலேயே வச்சு செஞ்சோம் அப்படின்னா இதுலேயும் நம்ம சூப்பராக கிளறி எடுத்துடலாம். ஒரு 2 தடவை சொட்டு சொட்டு நெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த பூரணத்துக்கு வாசனையாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கிளறுங்க. ஒரு 3/4 பதம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு கையில் தொட்டு காட்டுறேன். இப்போ கையில் ஒட்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சரியாக வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கிளறி முடிச்சுட்டேன் பாருங்கள், கையில் ஒட்டலை. இதான் பதம். ஒரு 18 உருண்டை எனக்கு பூர்ணம் கிடச்சிது. பூர்ணத்தை விட ஒரு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. பூர்ணம் சைஸை விட கோதுமை மாவு சைஸ் போலியோட மாவு சைஸ் பார்த்திங்கன்னா பூர்ணம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதான் பதம். அந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பூர்ணம் பாலை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நான் எப்படி மூடுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த கோதுமை மாவு இழுத்தாக்க எப்படி எலாஸ்டிக் மாதிரி இழுக்க வருது பாருங்கள். இதுக்கு தான் நான் அவங்கள 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி இழுத்து மூடிட்டு சேர்த்து உருட்டிட்டு திருப்பி இலையில் வச்சு கையில் எண்ணெயோ அல்லது நெய்யோ தொட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழை இலையில் தட்டுங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக வரும். இதை அப்படியே தோசை கல்லுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும் கல்லுக்கு. நல்லா எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்கிட்டு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக அந்த மாதிரி தட்டுங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு உடையாது, விரியாது, ஓட்டை வராது. அவ்வளோ சாஃப்டாக மைதாவை நம்ம எப்படி பரத்துனா ஈஸியாக போகுமோ எலாஸ்டிக் தன்மையோடு, அதே மாதிரி இதுவும் சூப்பராக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இலையில்.
இந்த மாதிரி போலி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ் தட்டிட்டு அடுப்பில் ரெடியாக தோசைக்கல் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலையை ஒரு சொட்டு நெய் நான் வந்து கல்லில் ஊற்றிக்கிறேன். அந்த நெய்க்கு மேலே இந்த போலியை அப்படியே கவுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு செகண்டை விட்டுருங்க. விட்டுட்டு தோசை திருப்பியால் இப்படி லேசாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் கையால் இலையை அப்படியே உரித்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போலி இப்போ செஞ்சு சூடாக சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மேலே நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேன் பிடிக்கும் அப்படின்னா மேலே தேன் கூட நீங்கள் விட்டு சாப்பிட்லாம். A2Bயில் பார்த்தீங்கன்னா தேன் விட்டு தான் போலி கொடுப்பாங்க. இந்த போலியை இப்போ செஞ்சு சுட சுட சாப்பிட்றத விட இதை மறுநாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். இந்த பருப்பு போலி அப்படி பிச்சிங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி பிக்க வரும். கண்டிப்பாக இதை சூடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாளைக்கு சாப்பிட்டோம்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு போலி பூர்ணத்திலே உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு கப்பு நீங்கள் தேங்காய் திருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பருப்பு பூர்ணம் மட்டும் வச்சு பருப்பு போலி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். இதை உடனே என்னால் அப்லோட் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சுலபமாக கோதுமை மாவுலேயே இந்த குட்டி மேஜிக்கை பண்ணி இதை மைதா மாவாக மாற்றிடலாம். நம்ம நல்ல எலாஸ்டிக் மாதிரி இழுக்க வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ 1 டம்ளர் கோதுமை மாவு 1 டம்ளர் கடலைப்பருப்புன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? எந்த கப்லேயோ அல்லது டம்ளர்லேயோ நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எவ்வளவு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 போலி கிடச்சிது. கிட்டத்தட்ட 200 கிராம் கோதுமை மாவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 கிராம் கோதுமை மாவில் நல்ல பெரிய சைஸ் போலியே நான் போட்டிருக்கேன். எனக்கு 18 போலி கிடச்சிருக்கு. வெல்லம் பார்த்தீங்கன்னா எந்த டம்ளரால் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரால் நல்லா கோபுரமாக 1 டம்ளர் பாகு வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த இனிப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானு கைமணம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.